வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் டைப்பிங் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க. டைப்பிங்னு வருது, கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க. இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ஃபேக் ஜாப்பில் மாட்டுவீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 50 ரூபா 100 ரூபா அந்தமாரி தரோம், 200 பேஜ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒர்க் தராங்க. அவங்க வந்து இனிஷியலாக எந்த அமௌண்ட்டும் கேட்குறது கிடையாது. நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அந்த மாதிரி கம்பெனி கேட்குறது கிடையாது அமௌண்ட்டு. நீங்களும் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிடுறீங்க. கடைசியில் என்ன ஆகுனா நீங்கள் டைமுக்கு சப்மிட் பண்ணல, இல்லை நீங்கள் எரர் நிறையா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஃபைன் கேட்பாங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் டைப்பிங் ஜாப் தேடாதீங்க. அப்படியே ஃப்ரீயாக யாராவது வந்து உங்களுக்கு தரேன்னு சொன்னாலும் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அது எதுவுமே ஒர்க் எதுவுமே உண்மை கிடையாது. நிறையா அதுமாரி ஃபேக்காக தான் வந்துட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை விட்டேப்பா, நம்ம சேனல் எதுவும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. வட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஷார்ட் வீடியோ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் choiceworks.com அந்த வெப்சைட் வந்து ஏற்கனவே இருந்த paymeweekly.com வெப்சைட் தான். அது இப்போ ரீசெண்டாக வந்து திரும்ப ஃபார்ம் ஆகி வந்திருக்கான். நிறைய பேருக்கு அதில் ஒர்க் கொடுத்துருக்கான். ஏமாறாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு வழக்கம் போல் பெருசாக ரீச் ஆகலை. ஸோ இப்போ அதில் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோ. ஸோ இதுதான் அந்த ஒர்க்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 9 லிங்க்கில் இவ்வளோ இமேஜஸ் 70 இமேஜ், அதுக்கு இவ்வளோ பே அவுட் வருது அப்படின்னு எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ இதெல்லாம் ஒர்க் பண்ணி முடித்தவங்க என்ன ஆனாங்க, இது இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது, இப்போ பாஸ்ட் 2 டேஸாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது இனிஷியலாக உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து அந்த ஜாப் வந்து உங்களை ரீச் பண்ணுறான், சரிங்களா? ஸோ குக்கர்லேயோ வேறு ஏதாவது ஆன்லைன் ஜாபில் நீங்கள் வந்து எனக்கு டேட்டா என்ட்ரி வேணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நம்பரை எடுத்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து தயவு செஞ்சு குக்கரில் உங்கள் நம்பரை போடாதீங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். தயவு செஞ்சு யாராவது குக்கரில் உங்கள் நேமு உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ஜாப் வேணும் கேட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த நம்பரை டெலீட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மாட்டுறீங்க. ஸோ குக்கர்லேருந்து உங்கள் நம்பர் எடுத்து இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ஸோ அந்த மெசேஜ் இப்போ பாருங்கள், சாய்ஸ் ஒர்க்லேருந்து வந்துருக்குறோம், உங்களுக்கு வந்து 40 ரூபா சம்பளம்னு சொல்கிறான். நீங்கள் நம்மளையா, நீங்கள் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உடனே இது நாங்கள் ஃபின்லேண்ட்லேருந்து நாங்கள் இந்த கம்பெனி இருக்குது அப்படி இப்படின்னு உங்கள் நம்ப வைக்கிறதுக்கு இதை தான் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கில் போயிட்டு ஒர்க் பண்ணுங்கள், இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும், அந்த நம்பரை வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்கிறான். ஸோ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிங்க, இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் போடுறான். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் சீக்கிரம் சொல்லிட்டு உங்களை ஒர்க் பண்ண சொல்கிறேன்னா ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ இந்தமாரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்பப்போ அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஐ எம் ஒர்க்கிங் அட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது, சரிங்களா? 40,000 உங்களுக்கு இன்கம் வரப்போகுது சேலரியாக. அதனால் ஸோ கடைசி என்ன சொல்கிறான்னா, இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கு, அதனால் உங்களுக்கு பேமெண்ட் வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி, இதே ஏற்கனவே சொன்ன பழைய கதையை தான். paymeweekly.com இதே தான் சொன்னான். நான் அப்போவே சொன்னேன் வேறு பேரில் வருவான்னு சொல்லிட்டு, அது யாரும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல. அதே மெத்தட் தான், இவன் அதே கேங்கு தான். ஸோ இதுமாரி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறான், இந்த டைமுக்குள்ளே சீக்கிரம் அனுப்புங்கன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ் டைமிங்க்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், சாட்டர்டே அன்றைக்கி சொல்லியிருக்காங்க, நாங்கள் யூஎஸ் டைமிங்க்கு அன்றைக்கும் ஒர்க் பண்ணுறோம், இன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்கள்கிட்ட பணம் வாங்கி தான் போவோன்ற மாரி நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் வித்ட்ரா பேமெண்ட் வந்து நீங்கள் 2 தவணையாக வாங்கிக்கலாம், 26,000 இன்னும் பாதி, அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டை திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறோம் நடுவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு எதுக்குமே நீங்கள் ஒத்து வரலையா, சரி இருந்தாங்க ஒரு லிங்க் வச்சிங்க, இந்த லிங்க்கை லாகின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுங்கன்றதெல்லாம் இதில் தெரியும் அப்படின்ற மாதிரி இதை ஒரு லிங்க் அனுப்புகிறான். அந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இங்கே உங்களுக்கு இவ்வளோ சேலரி கிரெடிட் ஆக போகுது, இதை வந்து நீங்கள் உங்கள் ஏஜென்ட்டுக்கு எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களுக்கு உண்மையாகவே இருக்குமோ அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன், நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், அதனால தான் உங்களுக்கு இன்னும் பேமெண்ட் வராமல் பெண்டிங் நிற்கிது, இது முதல்ல கட்டுங்கன்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை கொடுக்க சொல்லி கேட்குறான். ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கில் போய் போனீங்கன்னா யாருக்குமே அது வந்து டேரெக்டாக அதுலேருந்து பணம் போகாது. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஏஜென்ட் ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்கான்ல, அவன் சொல்லுவான் நீங்கள் எனக்கு அனுப்புங்க, என்னோடய கூகுள் பேக்கு அனுப்புங்க, நான் அதை கட்டிடுறேன் அப்படின்வான். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து அதை நம்பிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த அமௌண்ட்டை ஏஜென்ட்டை கொடுத்து கட்ட சொல்லுவீங்க.
கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், இவங்க இன்ஃபர்மேஷன்லாம் வந்துடுச்சு, நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு கால் பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வர் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டுருக்குறோம், கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேர் வரதால டிராஃபிக் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் வந்து ஒரு 72 மணி நேரத்துக்கு மெயின்டெனன்ஸ் இப்படி பணத்தெல்லாம் வாங்கிட்டு வண்டியை கிளப்பிட்டு கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் 72 மணி நேரம் கழிச்சு, 72 மணி நேரம் இல்லை, அடுத்த 1 ஹவர்லேயே அவன் எவனுமே இருக்க மாட்டான், எல்லாம் அவுட்டு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு காசெல்லாம் எடுத்துக்கின்னு கிளம்பிட்டான். ஸோ இது இப்போ எனக்கு நேற்றுலேருந்து இந்த வந்த மெசேஜஸ்லாம் இதெல்லாம் பாருங்கள். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி எனக்கு நிறையா மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நான் வந்து பணத்தை கொடுத்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும், என்னங்க பண்ண முடியும்? நான் அதுக்கு தான் படித்து வீடியோ போடுறேன், அதை யாரும் பார்க்க மாட்டேறீங்க. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸ் கொடுக்குறோம், இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ண சொல்கிறோம், அதை யாரும் பண்ணுறதில்ல. எவனுக்கோ எங்கேயோ பிரச்சனை, நமக்கு என்னன்னு இருக்கீங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்தமாரி நமக்கு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி எங்கேயோ 1-2 பேர் தான் அவங்க பணத்தை சேவ் பண்ணியிருக்காங்க, அதுதான் என்னால் முடிஞ்சது. ஸோ நிறைய பேர் வந்து பணத்தை இதில் விட்டுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவாவது மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள் 4 பேருக்கு. ஸோ இதுக்கப்புறமா யாராவது பணம் விடாமல் இதிலேருந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரம் கார்த்திகேயன்.